குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, நம்ம சண்டே கிளாஸ்க்குள்ளார வந்துட்டோம். எஸ்தர் அக்காவும் நம்ம கூட வந்துட்டாங்க. குட்டீஸ் எல்லாரும் ரெடியாக வந்துட்டீங்க. சரி, இன்னைக்கு சண்டே கிளாஸ் நம்ம சூப்பராக எடுக்க போகிறோம். நிறைய விஷயங்கள் கற்றுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் எஸ்தர் அக்கா? எப்பவும் போல் ப்ரேயர் தான்க்கா பண்ணுவோம். ஆமாம், கண்டிப்பாக நம்ம கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா குட்டீஸ்? ப்ரேயர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? முட்டி போட்டு கண்ணை மூடி ஜெபம் பண்ணலாம். நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஓகேக்கா, ஜெபம் பண்ணலாம்க்கா. எங்களை அதிகமாக நேசிக்குதான் பரிசுத்தமான பல்லவ தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்லப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா, இந்த ஆசீர்வாதமான நல்ல வேலைக்காகவும் நடியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே அப்பா, அந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ் மூலியமாக கூட தகப்பனே அப்பா, நாங்கள் கற்றுக் கொடுக்குற அப்பா ஒவ்வொரு பகுதியில் அப்பா உங்கள் நாம மாத்திர தகப்பனே அப்பா மகிமைப்படும்படியே கூட செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, சாங்ஸ் பகுதியில் தகப்பனே அப்பா ஸ்டோரி ஆண்டவரே வசனம் கற்றுக் கொடுக்குறப்பா எல்லாவற்றையும் தகப்பனே அப்பா நமக்கு ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நம்முடைய தெய்வீக பிரசனம் எங்கள் மத்தியில் அப்பா அசைவாடும்படியாக செபிக்கிறோம். இதை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு உள்ளத்தில் அப்பா நீர் பேசும்படி கூட செபிக்கிற ராஜா, அப்பா நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்ட நல்ல பிதாவே, ஆமென். ஓகேக்கா, நம்ம இப்போ ப்ரேயர் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்? ஆனால் எஸ்தர் அக்கா, எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இப்போ நான் சண்டே கிளாஸ்க்கு வர வழியில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன சம்பவம் சிஸ்டர்? நான் பாட்டு போய்கினே இருந்தேன். சரிங்களா, பைபிள் படிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு கதை சொல்லணும், ஏன்னா சண்டே கிளாஸ் பிள்ளைங்களாம் வந்துட்டாங்களே அப்படின்னு நினச்சிட்டு போகும்போது திடீர்னு ஒருத்தர் வந்து அம்மா எனக்கு ஒரு 10 ரூபா கொடு அப்படின்னு கேட்குறாரு. எதுக்காக தெரியல. அம்மா ஒரு 10 ரூபா கொடுமா. பார்த்தா வயசான ஒரு மாதிரி இருந்தார். டீ குடிக்கணும், காலையிலேருந்து சாப்பிடல அப்படின்றாரு. நானும் என்ன பண்ணுவேன், திடீர்னு பார்த்தா என்கிட்டயும் எதுவுமே இல்லை, காசு பர்ஸும் எடுத்துகிட்டு வரலையே, என்ன பண்ணுறேன்னு யோசித்தேன். ஏன் இந்த தாத்தாவுக்கு நல்லா தானே கை காலும் இருக்குது, அப்புறம் ஏன் நம்மக்கிட்ட காசு எடுக்கிறாரு அப்படிங்கிற டவுட் வந்துருச்சு. எஸ் சிஸ்டர், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? அவங்க வயசானவங்க இல்லை, சரி கேட்டால் நம்மக்கிட்ட இருந்தால் கொடுக்கலாம், இல்லைனா ஏதாச்சும் நான் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் அவங்களுக்கு பண்ணியிருக்கலாம். அப்படிங்களா? ஆனால் சிலர்லாம் சொல்லியிருக்காங்க என்கிட்ட, அதாவது நல்ல கை காலும் இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, அவங்களே உழைச்சி சாப்பிட்டுமே, இல்லைனா சோம்பேறி ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது தான் எனக்கு சட்டுன்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு. அதாவது கொடுக்கறது அப்படிங்கிறது நிறைய பேர் நிறைய விஷயமா பார்ப்பாங்கல்ல. பொதுமக்கள் எப்படி பார்ப்பாங்க? கொடுக்கறதே எப்படி வேணா இருக்கலாம். நீ வந்து ஒரு கரண்டி எனக்கு வந்து குழம்பு கொடுத்தனா நான் உனக்கு ஒரு கரண்டி குழம்பு நாளைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ எனக்கு இன்னைக்கு உதவி இது பண்ணனா நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன், இந்த உதவி உனக்கு திரும்பி பண்ணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இப்படி உதவி கொடுக்கறது செய்யறது எல்லாமே நம்ம இப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு ப்ராஃபிட் இருந்தால் அதனால நான் செய்வேன் அப்படின்ட்டு. ஆனால் ஏசப்பா இதை வேற விதமாக சொல்லியிருக்காரு. உங்களுக்கு தெரியுமா எஸ்தர் சிஸ்டர்? எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாதுங்க சிஸ்டர். சரி, இப்போ நம்ம சண்டே கிளாஸில் அதுதான் பார்க்க போகிறோம். கொடுத்தல் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எப்படி கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், எதுக்காக கொடுக்கணும், அது கொடுக்கும்போது நம்ம மனசில் என்ன தோணுது, நம்ம எப்படி அதை வந்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த சண்டே கிளாஸ் முழுவதும் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான டாபிக். ஏன்னா இந்த டாபிக் வந்து எப்படி அப்படின்னு நம்ம சொல்லும் போது கொடுக்கறது ஈஸியாக நம்மளால் கொடுத்துட முடியாது. எனக்கு ஒரு ஃபேவரட்டான ட்ரெஸ் இருக்குது, அது இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது மனசே வராதில்ல. அது கிழிஞ்சு போனாலும் பழசானாலும் சின்னதானாலும் அதை நானே வச்சுக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் ஏசப்பா எப்படி சொல்கிறாரோ அதுபடி நடக்கிறதுக்கு நமக்கு கதை மூலியமாகவும் டான்ஸ் மூலியமாகவும் வசனம் மூலியமாகவும் நம்ம அக்காங்கெல்லாம் சேர்ந்து கற்றுக் கொடுக்க போகிறாங்க. குட்டீஸ் எல்லாரும் ரொம்ப கவனமாக கேளுங்க. ஓகேவா குட்டீஸ்? சரி, நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? அதுக்கடுத்து நம்ம சாங்ஸ் தான்க்கா பார்க்க போகிறோம். ஆமாம், ஆக்ஷன் சாங். ஸோ எல்லாரும் ஆக்ஷன் சாங் பண்ண ரெடியாக இருங்க. ஆக்ஷன் சாங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கதைக்குள்ளே இருப்பலாம். ஓகேவா குட்டீஸ்? லோகம் நானும் போக போறேன்.
ஓகே, குட்டி பசங்களா எல்லாரும் சூப்பராக டான்ஸ் ஆடி முடிச்சிங்க. நீங்களும் பார்த்தீங்களா? ஆமாங்க சிஸ்டர், சூப்பராக டான்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் சிஸ்டர்? அவங்க டான்ஸ் ஆடினாங்கல்ல சிஸ்டர், யார் இந்த இயேசு நான் பார்க்க போறேன்னு சொன்னாங்கல்ல. அப்போ இந்த ஏசப்பாவை பற்றி எப்படி பார்க்க போறதும் அது பற்றியும் நம்ம தலைப்பு என்ன கொடுக்கறது அது பற்றியும் தான் நம்ம ஸ்டோரியாக பார்க்க போகிறோம். அப்போ கொடுக்கறத பற்றி தான் நீங்கள் ஸ்டோரி சொல்ல போகிறீங்க. ஆமாம் சிஸ்டர். அப்போ நானும் நல்லா நோட் பண்ணுறேன் உட்காந்துட்டு. ஓகே, நம்ம ஸ்டோரி டைம்குள்ளார போகலாம். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? சரி, நம்ம இப்போ ஸ்டோரி டைம்குள்ளார போக போகிறோம். சரிங்களா? என்ன ஸ்டோரி அப்படின்னு யோசிக்கிறீங்கல்ல, நம்ம தலைப்பு பார்த்தோம் இல்லையா? கொடுத்தல் அப்படிங்கிற தலைப்பை பற்றி தான் நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளார போக போகிறோம். இதுக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் ஏசப்பா கொடுத்தலை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. சரி, ஏசப்பா என்ன சொன்னார் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? இதுக்கு ஒரு ஊமையை சொல்லியிருக்காரு. அதாவது த ஷீப் அண்ட் த கோட். அதில் தமிழில் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வெள்ளை ஆட்டுக்கெடாக்களும் செம்மறி ஆடுகளும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, என்ன இந்த கதை அப்படின்னு நம்ம கொஞ்சம் உள்ளார போய் பார்க்கலாமா? அப்போ ஏசப்பா என்ன சொன்னார்னா, மனுஷகுமாரன் வரும்போது மிகவும் க்ளோரியாக, அதாவது மிகவும் மகிமையாக அவர் சிங்காசனத்தில் வந்து வீற்றிருப்பாராம். அப்படி வீற்றிருக்கும் போது என்ன பண்ணுவாங்களாம், சகல மனிதர்களும் சகல ஜனங்களும் அவர்கள் முன்னாடி வந்து கூடியிருப்பாங்க. அப்படி ஜனங்கள் எல்லாம் கூடி இருக்கும் பொழுது ஏசப்பா என்ன பண்ணுவாராம், அவங்கள ரெண்டாக பிரிப்பாராம். ஒன்று வந்து செம்மறி ஆடுகளாகவும் இன்னொன்று வந்து வெள்ளாடுகளாகவும் அவர் பிரிப்பாராம். செம்மறி ஆடுகள் எங்கே இருக்கும்? அவருடைய வலது புறத்துலையும். வெள்ளாடுகள் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்களா, அவங்களுடைய இடது புறத்துலையும் இருக்குமா. அப்படி இருக்கும்பொழுது ஏசப்பா என்ன பண்ணுவாராம், நம்ம செம்மறி ஆடுகளை பார்த்து இதோ உங்களுக்கு பிதாவின் ஆசீர்வாதம் கிடைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாராம். சொல்லிட்டு என்ன சொல்வாராம், இந்த உலகம் உண்டானது முதல்ல நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா ஆசீர்வாதமான அந்த ராஜ்யம் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்வாராம். அப்போது அந்த சைடு வலது புறத்தில் இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்களாம், நாங்கள் எப்போ இதுக்கு நாங்கள் தகுதியா அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் சொல்லுவாராம், நீங்கள் தகுதி தான் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி அப்படின்னு கேட்டால், நான் தாகமாக இருந்தேன், நீங்கள் எனக்கு தண்ணி தந்தீங்க. நான் பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு உண்ண போஜனம் கொடுத்தீங்க. நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க. நான் வியாதியாக இருந்தேன், அப்போ என்னை வந்து நீங்கள் விசாரிச்சிங்க. நான் சிறையில் இருந்தேன், அப்போ வந்து நீங்கள் என்னை வந்து பார்க்க வந்தீங்க. நான் அந்நியனாக இருந்தேன், ஆனால் நீங்கள் என்னை சேர்த்து கொண்டீங்க. அதனால் உங்களுக்கு அந்த பரலோக ராஜ்யம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போது அவங்கெல்லாம் கேட்பாங்களாம், தேவனே, ஆண்டவரே, நீங்கள் எப்போ பசியாக இருந்தீங்க, நாங்கள் உங்களுக்கு எப்போ சாப்பாடு கொடுத்தோம்? நீங்கள் எப்போ தாகமாக இருந்தீங்க, நாங்கள் உங்களுக்கு தண்ணி கொடுத்தோம்? எப்போ நீங்கள் வஸ்திரம் இல்லாமல் எங்கள் முன்னாடி வந்து நின்னீங்க, நாங்கள் வஸ்திரம் கொடுத்தோம்? அதே மாதிரி நீங்கள் எப்போ வியாதியில் இருந்தீங்க, எப்போ சிறைப்பட்டிருந்தீங்க, நாங்கள் எப்போ உங்களை பார்க்கவும் உங்களை விசாரிக்கவும் வந்தோம் அப்படின்னு அவர் கேட்கும்போது அவர் சொல்வாராம், நீங்கள் எனக்கு செய்யலை, ஆனால் என்ன மாதிரி ஒரு சிறியவன் வரும்பொழுது நீங்கள் அவங்களுக்கு செஞ்சது எனக்கு செஞ்சது தான் அப்படின்னு சொல்வாராம். அப்போ அவங்களுக்கு உணர்வாங்களாம், அப்போனா ஆண்டவர் நேராக வந்து நம்மக்கிட்ட கேட்க மாட்டார், ஆண்டவர் யார் மூலியமாவது வரும்பொழுது நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றும் ஆண்டவருக்கு செய்கிற மாதிரி தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரியுமா. இப்போது இடதுபுறத்தில் இருக்கிறவங்கள நம்ம பார்ப்போம். இடதுபுறத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவர்களை நோக்கி என்ன சொன்னார் அப்படின்னா, பிசாசுக்கும் பிசாசின் தூதனுக்கும் உண்டாகப்பட்ட அந்த அக்னி தீ எப்பயுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்ல, அது உங்களுக்கானது, நீங்கள் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிடுவாராம். அப்போ அவங்களுக்குலாம் ஷாக் ஆகிடுமா, ஏன் ஆண்டவரே, ஏன் எங்களுக்கு இந்த தீர்ப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் சொல்வாராம், நான் பசியாக இருந்தேன், ஆனால் நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கல. நான் தாகமாக இருந்தேன், ஆனால் நீங்கள் எனக்கு தண்ணி கொடுக்கல. நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், ஆனால் நீங்கள் என்னை பற்றி கண்டுக்கவே இல்லை. அதே மாதிரி நான் வியாதியில் இருந்தேன், வந்து ஒருத்தர் கூட என்னை விசாரிக்கல. நான் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தேன், வந்து நீங்கள் என்னை பார்க்க கூட இல்லை. அந்நியனா எங்கேயோ சுற்றி திரிஞ்சேன், ஆனால் நீங்கள் எங்களை சேர்த்துக்கொள்ளணும் அப்படின்னு கூட நினைக்கலையே. அப்படிப்பட்ட உங்களுக்கு நான் எப்படி ராஜ்யத்தை தர முடியும் அப்படின்னு சொன்னாராம். அப்போது அவங்களெல்லாம் சேர்ந்து கேட்டாங்களாம், ஆண்டவரே, நீங்கள் எப்போ எங்கள் முன்னாடி வந்து பசிக்குது, தண்ணி வேணும், இல்லை போஜனம் வேணும், இல்லை உடை வேணும்னு கேட்டீங்க, இல்லை வியாதியாக நீங்கள் இருந்தீங்களா? இது என்ன நம்புகிற மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னாராம், நீங்கள் எனக்கு செய்கிறது கிடையாது. என்ன மாதிரி சிறுவனாக யார் இருந்தாலும் அவங்க எளியவனாக இருக்கும் பொழுது, அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் பொழுது நீங்கள் உதவி இருந்தீங்க அப்படின்னா அது எனக்கே உதவின மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆண்டவர் சொன்னாராம். அப்போது இடது பக்கம் இருந்தவங்க எங்கே
போனாங்க? அக்னி தீர்ப்புக்கு போனாங்க. ஆனால் இதுவே வந்து வலது பக்கம் இருந்தவங்க எங்கே போனாங்க? ராஜ்யத்துக்கு, அதாவது நித்திய ஜீவனை அடைஞ்சாங்க. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? நியாய தீர்ப்பு வரும்பொழுது ஏசப்பா குட்டீஸ் எஸ்பெஷலி உங்ககிட்ட கேட்பாராம், நீங்கள் ஆண்டவருக்காக என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது நீங்கள் தைரியமாக சொல்லணும்ல, என் கஷ்டத்தில் இருந்த ஒருத்தவங்களுக்கு நான் உதவினேன், எனக்கு பசின்னு வந்தாங்க நான் கொடுத்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது ஏசப்பாக்கு நீங்கள் பிரியப்பட்ட செல்ல பிள்ளைகளாக இருப்பீங்களாம். அதே மாதிரி நீங்கள் இருக்கணும்னு தானே ஆசைப்படுறீங்க. சப்போஸ் நீங்கள் தரல அப்படின்னா யாருக்கு செல்ல பிள்ளை ஆக போகிறீங்க? சாத்தானுக்கு செல்ல பிள்ளையே ஆக போகிறீங்க. அப்போ நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க, ஏசப்பாக்கு செல்ல பிள்ளைகளாக ஆக போகிறீங்களா இல்லை சாத்தானுக்கு செல்ல பிள்ளைகளாக ஆக போகிறீங்களா? சரிங்களா குட்டீஸ்? இந்த பேரபிள் மூலயமா, இந்த ஊமை மூலயமா ஏசப்பா நமக்கு சொல்லியிருக்காரு, யாராவது கஷ்டத்தில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு போய் நம்ம உதவி செய்யணும் அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாரு. சரிங்களா குட்டீஸ்? இப்போ கொடுக்குறத பற்றி நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா? நீங்களும் இது கற்றுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். ஏன்னா ஏசப்பா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. சரிங்களா குட்டீஸ்? கதை புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஸ்டோரியோட உங்களை சந்திக்கிறேன். பாய். ஓகே குட்டீஸ், எல்லாரும் வந்து சூப்பராக ஸ்டோரியெல்லாம் கேட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன் கொடுக்கறத பற்றி. இப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க சிஸ்டர், நான் கூட சூப்பராக தெரிஞ்சுக்கினேன் சிஸ்டர். கொடுக்கறதுல இவ்வளோ உண்மைகள், இவ்வளோ இது இருக்கா அப்படின்ட்டு பைபிள் மூலிமா சூப்பராக சொல்லி கொடுத்தீங்க சிஸ்டர். அதே மாதிரி நான் உங்ககிட்ட ஸ்டார்டிங் சொன்னேன்ல சிஸ்டர், ஒருத்தர் வந்து என்கிட்ட காசு கேட்டார் அப்படிங்கும்போது நீங்கள் ஏழைக்கு இறங்கும்பொழுது பைபிள் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, கர்த்தருக்கு கடன் கொடுக்குறீங்களாம். அப்போ கர்த்தருக்கு கடன் கொடுக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு சும்மாவா கொடுப்பாரு? அதை ரெட்டத்தனியாக 3 times 4 times நமக்கு திருப்பி தருவார். சரிங்களா குட்டீஸ்? கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்களும் அவங்களுக்கு வந்து கொடுக்கறவங்களாக இருக்கணும். ஓகேவா குட்டீஸ்? நெக்ஸ்ட் என்ன சிஸ்டர் பார்க்க போகிறோம்? நெக்ஸ்ட் நம்ம வசனம் தான். ஓகே சிஸ்டர், பார்க்கலாமா குட்டீஸ்? ஹை குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சரி, இந்த வாரத்தோட மனப்பாட வசனம் பார்க்கலாமா? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். லூக்கா 6:38. மறுபடியும் சொல்லாமா? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். லூக்கா 6:38. சரி, இதோட அர்த்தம் என்னன்னா, இப்போ நம்ம அக்கா சொன்ன கதையை கேட்டோம்ல, அதே மாதிரி நம்ம கொடுக்கும் பொழுது, நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கும் பொழுது நமக்கும் அது நம்ம கஷ்டமாக இருக்கும் போது அது நமக்கு திரும்பி கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும், உங்கள் வாழ்க்கையில் அது மற்றவங்க ஏதாவது ஒன்று ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் போது நம்மளும் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும். அப்போ தான் நம்ம தேவையாக இருக்கும் போது நமக்கு அது கிடைக்கும். ஓகேவா? ஹை குட்டீஸ், எல்லாரும் சூப்பராக வந்து உட்காந்துட்டு பைபிள் வேர்ட்ஸ் எல்லாரும் கேட்டு முடிச்சுட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம லாஸ்ட் செக்ஷனுக்குள்ளே வந்துட்டு இப்போ நம்ம லாஸ்ட்டு ஒரு ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாமா? எல்லாரும் ஆயத்தமாக இருக்கீங்களா? ஓகே குட்டீஸ், அக்கா வந்து உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. ஹாய் குட்டீஸ், இப்போ எல்லோரும் ப்ரேயர் பண்ணலாமா? இசப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரையும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இப்பொழுது கூட தகப்பனே நாங்கள் கற்றுக்கொண்ட அப்பா, நாங்கள் கற்றுக் கொடுத்த அப்பா வசனங்கள், கதைகள் தகப்பனே, பாடல்கள் அனைத்தும் அப்பா பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்க தேவரு கிருபை தாங்க. அப்பா, உங்கள் நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். இசப்பா ஆண்டவரே, இது இவர்கள் மட்டும் அல்ல தகப்பனே, இவர்கள் மூலயமா அவர்கள் குடும்பங்கள் ரட்சிக்கப்பட அப்பா நீர் கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம். இசப்பா ஆண்டவரே, அப்பா இன்னும் அநேக பிள்ளைகள் ஆண்டவரே இதன் மூலயமா ஆண்டவரே பயன்படத்தக்க அப்பா நீர் கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம். எங்களுக்கும் ஞானத்தை தாங்க ஆண்டவரே, நிறைய பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் கரத்தில் கொடுக்கிறோம். மீட்பராக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன்.